அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கான வீடியோ என்னத்துக்காக வேண்டி பார்த்தோம்னு சொன்னா, நம்ம போன வீடியோல சொல்லியிருந்த மாரி காத்தாங்குடியில இருக்கிற பூர்வீக நூதன சாலைக்கு நம்ம போயிருந்தோம். அந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ தான் இது. சரி நம்ம அங்க போயிட்டு உள்ளுக்கு போயிட்டு சரியா ஹெல்மெட் சாமான உள்ளுக்கு வச்சுட்டு டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டோம். டிக்கெட் கவுண்டருக்கு போனா தான் வழங்குது. டிக்கெட் ஒரு ஆளுக்கு 100, பெரிய ஆளுக்கு ரூ. 100, சின்ன ஆளுக்கு ரூ. 50. சரின்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளுக்கு போயிட்டோம். உள்ளுக்கு போன இடத்துல பழைய காலத்துல யூஸ் பண்ணப்பட்ட விளக்குகள், குத்து விளக்கு, ஆயுதங்கள் நிறைய விஷயங்களை நாங்க அங்க போன இடத்துல பார்த்திருந்தோம். இந்த வீடியோல காட்டுற எல்லா ஆயுதங்களும் உபகரணங்களும் எல்லாமே நம்மளுடைய மூதாதையர்கள் ஒவ்வொருத்தர வீட்டிலையும் வச்சு பாவிச்சு கொண்டிருந்த ஒவ்வொரு சாமான்கள் தான் இங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமலுக்கு நிறைய சான்றிதழ்கள் எல்லாமே இங்க காணப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமலுக்கு இங்க இருக்கிறதுலேயே ஹைலைட்டான விஷயம் என்னன்னு சொன்னா, இங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு கலையாக்கங்களும் தத்ரூபமா எல்லாத்தையும் பார்த்து செஞ்சு வச்சிருந்தாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்கிறத மிக விளக்கமா சுருக்கமா சொல்லக்கூடிய இடம் தான் இந்த இடம். நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தி பழைய காலத்து சமையல் உபகரணங்கள், மிக அழகழகான உபகரணங்களும் எங்களுக்கு காண கிடைச்சிச்சு. மற்றும் பராக்கிரமபாகு மன்னனின் அரச சபையில் முஸ்லிம்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருந்த தத்ரூபமான முறையில் சிலை வடிவத்துல எல்லாருக்கும் விளங்குற மாதிரி தத்ரூபமா செஞ்சு வச்சிருந்தாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் பாவிச்ச ஆடை அணிகலன்கள், பாதணிகள் போன்றவற்றை எங்களுக்கு மிக அழகான முறையில காண கிடைச்சிச்சு. அதுலயும் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வீடியோல காட்டுற இந்த ஷூ தான். இந்த ஷூங்களை பழைய காலத்து படங்கள்ல மூவிங்கள்ல பார்த்திருந்தேன். இப்பதான் முதல் தடவை பார்த்தது எங்களுக்கு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஆண்கள் உபயோகித்த பொருட்கள் மட்டும் இல்லாம பெண்கள் உபயோகித்த மாலை, மின்னி, மோதிரம், காப்பு போன்ற ஏனைய பொருட்களையும் எங்களுக்கு அங்க போன இடத்த காணக்கூடியதா இருந்துச்சு. அவைகள் மட்டும் இல்லாம பண்டைய காலத்து அரபு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஒரு நிறை கலசத்தையும் எங்களால காணக்கூடியதா இருந்துச்சு. அதனுடன் பழமை வாய்ந்த அரபு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஓலைச்சுவடிகளையும் எங்களால காணக்கூடியதா இருந்துச்சு. கடைசியா மக்கா நகர மிக அழகான முறையில சிறிய தோட்டத்துல காட்சிப்படுத்தி இருந்தாங்க. வீடியோ ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கு. வீடியோல நிறைய பேசுறதுக்கு இருக்கு. இந்த வீடியோட பாட்டு வேணும்னு சொன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். இதே மாதிரி வீடியோங்களை தொடர்ந்து நம்மளோட சேனல்ல பாக்குறதுக்கு மறக்காம நம்மளோட MJ Vlog சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.